எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சர்பத்தின் ஆவி, நல்லா கவனிங்க. ஒரு நபர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் என்ன? இப்ப ஒரு மனுஷனை சர்பம் கட்டி வச்சிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு தேவ சபைக்கு போற பிள்ளைகளா இருந்தா கூட, நீங்க ரட்சிக்கப்படாம இருந்தா கூட சர்பத்தின் ஆவி உங்களை கட்டி இருக்கு. எல்லாரும் சர்பம்னு சொல்லிடலாம். ஆனா அந்த சர்பத்தினுடைய ஸ்பிரிட்டினுடைய அடையாளங்கள் என்ன? உள்ள இருக்கிற பாருங்க, அந்த மனுஷனை இயக்குற குணாதிசயங்கள் என்ன? சர்ப்பம் உள்ள இருந்துச்சுன்னா என்னென்னலாம் இருக்கும்? நீங்க நல்லா கவனிக்கணும். இது ஆவிக்குரிய மண்டலங்கள், இது மாம்சத்துக்குரிய மண்டலத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த சர்ப்பத்தை குறித்து நீங்க பார்க்கணும்னா வேதத்துல இயேசுவும் சொல்லி இருக்கிறாரு. அது போல நமக்கு பைபிள்ல நிறைய இடத்துல அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டது, அதை மிதிக்கிறதுக்கு சரி, அதை பாருங்க ஜெயிக்கிறதுக்கு சரி, எப்படியெல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு இந்த பைபிள்ல நமக்கு இருக்கு. முதல்ல சர்ப்பம் எப்படிப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அந்த ஆவி உடைய மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள். நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்துக்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் படிக்குமா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. நல்லா கவனிங்க. கர்த்தர் உண்டாக்கின எல்லா மிருகங்கள்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பாருங்க, எல்லா மிருகத்திலையும் இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதான். அதே போலதான் இந்த சர்ப்பம் அன்னைக்கு தந்திரம் உள்ளது மாத்திரமல்ல, இன்னைக்கும் அந்த ஆவிய உடைய மனுஷர்கள் தந்திரம் உள்ளவர்கள். அவருடைய குணாதிசயங்கள் பாருங்க. அந்த சர்ப்பம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா முதல் எரிச்சல் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, குடும்பத்துல பிரிவினை இருக்கும். அது போல நீங்க நல்லா கவனிங்க, ஆவியில நிரப்புற மாதிரி நடிக்கும். அது போல அந்நிய பாஷை பேசுற மாதிரி நடிக்கும். அது போல பாருங்க அப்படியே மாய்மாலம் பண்ணும். அந்த சர்ப்பத்தினுடைய ஆவி உள்ள ஸ்பிரிட்டுகள் உள்ளவங்களை பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பேச ஆவிக்குரிய பிரகாரத்துல நீங்க நல்லா செபிச்சு தேவனோட இருந்து அந்த தேவ மகிமையில நீங்க முன்னாடி வரும் பொழுது அந்த முகங்கள் பாருங்க, அந்த சர்ப்பத்துல கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய முகங்கள் வித்தியாசமா தெரியும். ஏன்னா உள்ள அவன் இருக்கிறது அழகா தெரியும். இது இந்த சர்ப்பம் பாருங்க ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது 2 விதமா பிடிக்குது. ஒண்ணு உங்க பாரம்பரியம் அப்படின்னா, நீங்க அந்த சர்ப்பத்தை வழிபடுறவர்களா இருந்திருப்பீங்க, அதுக்கு பால்களை வாத்திருப்பீங்க. அது போல விக்கிர ஆராதனைகள்ல இருந்து நீங்க பாருங்க ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி அந்த சர்ப்பத்தினுடைய ஆவி வச்சு நீங்க குறி சொல்றது எதெல்லாம் செஞ்சீங்களோ அது நீங்க ஆண்டவரை அறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அது முறிக்கப்படாம இருக்கும் பொழுது அது உள்ள இருக்கும். இன்னொன்னு எப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த சர்ப்பம் சில பேருக்கு இயல்பாவே இருக்கும் அந்த ஸ்பிரிட், ஆனா அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஏன்னா சர்ப்பம் தந்திரம் உள்ளது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சர்ப்பத்தினுடைய ஆவி உள்ளவர்கள், இன்னைக்கு சர்ப்பத்தின் அந்த பாருங்க போராட்டத்தால ஒவ்வொரு நாளும் போராடுற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கவனிங்க. இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அநேக திருச்சபைகள், அநேக ஊழியர்கள் இந்த சர்ப்பத்தின் ஆவியால கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளை சர்ப்பம் கட்டி இருக்கு. அதான் யோபுல நம்ம படிக்கிறோம், லிவியதான் வலு சர்ப்பம். அதான் லிவியதான் வலு சர்ப்பம் எங்க சொல்றாரு? யோபுல சொல்றாரு. ஏசாயால ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, 27 தான் நினைக்கிறேன். அங்க ஏசாயால ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னா, அதை கர்த்தர் எப்படி உடைக்கிறாராம் பாருங்க. அவர் தம்முடைய வல்லமையினால உடைக்கிறாராம் பாருங்க. 27:1 ஏசாயா சொல்லுது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை பாருங்க, கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இந்த சர்ப்பத்தை பாருங்க உடைக்கிற வல்லமை கர்த்தருடைய வல்லமை. சர்ப்பத்தின் கிரியைகளை எரிக்கிற வல்லமை இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமை. இன்னைக்கு குடும்பத்துல டிவோர்ஸ், இன்னைக்கு குடும்பத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு ஒரே குடும்பத்துல நீங்க இருந்து கூட 2 பேரும் பேசாம இருக்கிறீங்கல்ல, சர்ப்பத்தின் ஆவி உள்ள கட்டி இருக்கு. இன்னைக்கு நான் சில இடத்துல பார்ப்பேன், சில பிள்ளைகளை பார்த்தா அவங்க கணவர் பாருங்க சின்ன வயசுல பிரிஞ்சிருப்பாங்க, மனைவி சின்ன வயசுல பிரிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை கணவன் இறந்திருப்பாரு, மனைவி இறந்திருப்பாரு. இந்த சர்ப்பம் ஒரு மகளையோ ஒரு மகனையோ கட்டி வச்சிருக்குன்னா அங்க குடும்பத்துல முதல்ல பிரிவினை இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரீரம் கனமா இருக்கும். அது போல உங்க கைகளா இருக்கட்டும், இன்னைக்கு வலது கை இடது கை, இன்னைக்கு பாருங்க நீங்க நிக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை தவிர வேறொரு வல்லமையில கட்டப்பட்டிருக்கிறது உங்களால உணர முடியும், கம்பல்சரி உணர முடியும். ஆனா ஆவிக்குரியவன் அந்த போராட்ட களத்துல செபிக்கும் பொழுது அந்த தன்மைகள் வெளிப்படும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க.
இன்னைக்கு இந்த சர்ப்பம், ஏன்னா இப்ப ஏவாளை வஞ்சிச்சிருச்சு. ஆதாமை இல்ல, ஏவாளை வஞ்சித்தது முதல். அதே அதிகாரம் ஆதியாகமத்துக்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ செய்தது இது என்ன அப்படின்னு. அங்க ஏவாள் சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாருங்க, அநேக பிரச்சனைகள், பிரிவினைகள், இன்னைக்கு அநேக ஊழியங்கள் முடக்கப்படுறதுக்கு இந்த சர்ப்பத்தினுடைய ஆவி. ஆனா அவங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றேன், ஒரு மனுஷனை பிசாசு கட்டிருச்சு, ஒரு சபையை கட்டி இருக்கு, இல்லாட்டி ஒரு தேவனுடைய பிள்ளைய கட்டி இருக்குன்னா ஆவிக்குரிய மண்டலம் திறக்கும் வரையும் அவளுக்கு தெரியாது, தான் கட்டப்பட்டிருக்கிறது தெரியாது. சர்பத்தினுடைய ஆவி இருந்து அவளால செபிக்க முடியாது. 1/2 மணி நேரத்துக்கு மேல செபிக்க முடியாது. ஒரு 2 அந்நிய பாஷைக்கு மேல வராது. சர்பத்தினுடைய ஆவி இருந்தா முழு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆனால் ஆராதனை நடக்கும், ஜெபங்கள் நடக்கும், அதுபோல வீட்டுல சந்தோஷம் இருக்கிறது போல காணப்படும். ஆனால் இவன் கட்டு உடைக்கப்படும்படியும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சர்பமானது தந்திரம் உள்ளது, நய வஞ்சகம் உள்ளது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய இடத்துல சர்ப்பம் எப்படி தந்திரமா இருக்கோ அதே போல இன்னைக்கு அந்த ஆவியுடைய மனுஷனும் தந்திரமா இருக்கிறான். அவன் பாருங்க, ஆவிக்குரியவனா இருக்க மாட்டான். உலகத்துக்கு அவனுக்கு ஒத்த வேஷம் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல அவனுக்கு பாருங்க தொடர்பு இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த ஆவிகள் முறிக்கப்படணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து பாருங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆவிகள் முறிக்கப்படல, இன்னும் அந்த ஆவிகளோட தான் போராடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போவன்ற நம்பிக்கை உங்கள்ட்ட கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை என்ன செய்ய முடியாது, அங்க கொண்டு போக முடியாது. கட்டுகள் உடைக்கப்படணும். அதான் சங்கீதம் 91வது அதிகாரம் 13வது வசனம் அங்க என்ன சொல்றாரு? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அப்படின்னு அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கினாரு. வாழ நசுக்கிற அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த சர்ப்பத்தினுடைய ஆவிகள் பாருங்க உங்களை விட்டு வெளியேறி போகணும். அந்த சர்ப்பத்தின் கட்டுகள் உங்க சபையை விட்டு வெளியேறணும்னா நீ ஆவியில நிரம்பி திறப்புல நின்று அந்நிய பாஷைகள்ல இரவு நேரத்துல காத்திருந்து உன் சரீரத்துல அந்த ஸ்பிரிட்டுகள் முறிக்கப்படுற தன்மை என்னைக்கு உனக்கு கர்த்தர் திறக்கிறாரோ அதுவரை போராடி ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், எப்படி இவங்களுக்குள்ள இந்த ஆவி பிடிச்சது. அது பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தான் அதிகம் சர்ப்பம் கட்டி வச்சிருக்கு. கற்பப்பைய கட்டி வச்சிருக்கு, அது போல குடும்பத்துல பிரிஞ்சு கணவன் மனைவியை கட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு சர்ப்பம் பாருங்க ஒவ்வொரு தந்திரத்துல கட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை எங்க கொடுக்கிறார் தெரியுமா? லூக்கா 10:19 சொல்லுது, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அதை நீங்க மேற்கொள்ளணும்னா ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மண்டலத்துல உபவாசத்தோட முழங்கால்ல இரவு நேரத்துல அவனை மேற்கொள்ளுங்க. ஏன்னா சர்ப்பத்தை முறியடிக்கிறது சும்மா கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பிசாசு விரட்டுறோன்னு, நிறைய பேருக்கு முன்னாடி பாருங்க விரட்டி அது போயிருச்சுன்னு சும்மா போன மாதிரி ஆக்ட் பண்ணோன்னு இவங்க நம்பிடுறாங்க போயிருச்சு அப்படின்னு. அது போல சில பேர் பார்த்தா அதெல்லாம் ஓடிருச்சு பாச. பிசாசு என்னைக்கும் ஒரு மனுஷனை அவ்வளவு சீக்கிரம் விட்டு போகாது. இயேசு கிறிஸ்து சில இடத்துல அதட்டினார். ஏன்னா அவருடைய ஜெப நேரம், அவர் தேவனோட இருந்தது, அவருக்கு கீழே எல்லாமே நடுங்குது. அது வேற நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு நாம அதை விரட்டணும்னா தேவ வசனத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் சர்வாயுத வர்க்கத்தையும் திறப்புல நின்று உங்களை சுத்தவானாய் காத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்க நடைமுறைகள் எல்லாம் தேவனுக்கு உத்தமமா இருந்தா தான் பிசாசு போகும் வெளியில இன்னொரு மனுஷனை விட்டு. இல்லாட்டி அவன் பார்த்து சொல்லுவா, நீ ஜெபிக்கிறது கிடையாது, இரவு நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல திறப்புல நின்றது கிடையாது, ஆண்டுடைய சமூகத்துல உண்மையா வந்து என்ன செய்ய முழங்கால் முடக்குனது கிடையாது. அவன் பாருங்க உலகம் முழுவதும் சுத்தி தெரிஞ்சு வர்றான். யோபு பாருங்க, யோபுட்ட வந்துட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகி யோபு மேல் கண் வைத்தாயோ? அவன் சொல்ற, நான் உலகம் முழுவதும் சுத்தி தெரிஞ்சு வரேன். அதனால இந்த சர்ப்பத்தின் ஆவியில இருக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இன்னைக்கு சர்ப்பத்தின் ஆவியை உடைந்து பாருங்க உள்ள இருந்து இன்னைக்கு அதை முறியடிக்க முடியாத பிள்ளைகள் நல்லா திறப்புல நெல்லுங்க, ஆவியில நிரம்பி சோமனுங்க, வசனத்தை சொல்லி அறிக்கையிடுங்க. இரவு நேரத்துல வாயில வசனங்கள் வரட்டும். உள்ள ஜெபம் வந்து நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெபமும் வசனமும் மிக்ஸ் பண்ணி வரும். சில பேர்லாம் ஜெபிச்சா நீங்க நல்லா கவனிங்க, ஏன் போராட முடியலன்னா ஜெபம் மட்டும்தான் வருது, வசனம் உள்ள மிக்ஸ் ஆகணும். நல்ல வார்த்தை ஆவியில வரணும். வசனம் அந்நிய பாஷை ஜெபம், வசனம் ஜெபம் அந்நிய பாஷை, இந்த 3 மிக்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கணும். நீங்க அப்படி பேசி உள்ள வரும் பொழுது உங்களுக்கான மண்டலங்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய மண்டலங்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அந்த ஆவிக்குரிய கண்ணுன்றது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கண்கள் திறக்கப்படுறது நிறைய கேட்டுகள் இருக்கு திறக்கப்படுறது.
அதுல ஒவ்வொரு செக்ஷன் பார்த்தா கூட இன்னைக்கு நேரம் பத்தாது. அப்ப நீங்க ஆவிக்குரிய ரீதியில வரும் பொழுதுதான் அந்த மண்டலங்கள் வரும். ஏன்னா பவுல் பிரசங்கிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், லீதியாளுடைய இருதயத்தை மட்டும் தான் கர்த்தர் திறந்தார், வேற யாருக்கும் திறக்கல. அதே போலதான் இன்னைக்கு பிரசங்கம் எத்தனையோ கேட்கிறோம். ஏன் இன்னைக்கு அனல் இல்லாம போகுதுன்னா, கர்த்தர் உங்க இருதயத்தை திறக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜெபமும் அவருடைய உறவும், உங்களுடைய பாருங்க அந்த ஆவிக்குரிய பட்டயமும் ஆவிக்குரிய அனலும் ஆவிக்குரிய வரங்களும் என்ன செய்யணும், தேவனோட இறுக்கி பிடிக்கணும். அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சர்ப்பத்தின் கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகள் நல்லா இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க, திறப்புல நில்லுங்க, வசனத்தை நல்லா படிங்க. கொலேசியர் படிங்க, எபேசியர் படிங்க, அது போல எபிரேயர் படிங்க, அது போல இன்னும் நிறைய அதிகாரங்கள் இருக்கு. நான் அதை குறிப்பா சொல்லல, நீங்க ஃபுல்லா நீங்க படிங்க புதிய ஏற்பாடுகள். அது போல முழங்கால்ல நின்று படிங்க. நீங்க இப்படி படிக்கும் பொழுது கட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா உடைக்கப்படும். அதுவரையும் சர்ப்பம் எப்படி தந்திரம் உள்ளதோ, உங்கள்ட்ட இதெல்லாம் குறைவா இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் அவன் என்ன செய்வான், தந்திரமா முடங்கி இருப்பான். நீ என்னைக்கு பாவத்துக்குள்ள போறியோ, என்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போறியோ, அவன் எடுத்து ஆளுகைக்குள்ள வந்துருவான். அதனால தொடர்ந்து ஜெபத்துல இருங்க, ஆண்டவரோட இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.